ஒரு சோழ அரசருக்கு மேற்கு சாளுக்கிய மன்னரான சத்யஸ்ரேயா கிட்ட இருந்து ஒரு நாள் ஓலை ஒண்ணு வருது. அதுல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னா, மரியாதையா நீயும் உன் சோழ நாட்டு படை வீரர்களும் சகல சேனாதிபதிகளோட என் நாட்டுக்கு வந்து என் முன்னால் மண்டியிடுங்கள். சோழ தேசம் எங்கள் சாளுக்கிய ஆட்சிக்கு கீழே மலரட்டும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அத படிச்சுட்டு அந்த சோழ மன்னரும் கண்டிப்பாக வருகிறோம் அப்படின்னு பதிலோல அனுப்புறாரு. அடுத்த நாள் காலையில அந்த சோழ அரசரோட மகன் மேற்கு சாளுக்கிய மன்னரோட அரண்மனைக்கு வெளியே ஒரு பெரிய படையோட காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சாளுக்கிய மன்னர் கிட்ட அந்த இளவரசர், நீங்க சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் மண்டியிட தான் வந்திருக்கோம். நான் வந்ததோ 20 லட்சம் படை வீரர்களோட. ஆனா உன் நாட்டுக்குள்ள வெறும் 9,50,000 வீரர்கள் மட்டும் தான் நுழையவே முடிஞ்சது. உன் நாட்டுல நாங்க நிக்கவே இடமில்ல. இதுல நாங்க எங்க மண்டியிடுறது? ஐயோ, நான் இப்ப மண்டியிட்டே ஆகணுமே அப்படின்னு அடம்பிடிச்சிருக்காரு. இத கேட்டு கோபத்தின் உச்சிக்கே போன அந்த சாளுக்கிய மன்னர், தம்பி நீ சின்ன பையன், நாங்க ஹோசல ராஜ்யத்துக்கு கீழே இருக்கோம். நீ என் முன்னாடி இப்படி நின்னு பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சாலே உன் ஒட்டுமொத்த சோழ சாம்ராஜ்யமும் அடியோட சாம்பலாக்கப்படும். உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், ஒழுங்கா இங்க இருந்து உன் படைய கூட்டிட்டு ஓடி போயிரு. அட போ தம்பி, ஹோசல சாம்ராஜ்யம்னா யாருன்னு உங்க அப்பாவை போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா அரண்மனைக்குள்ள போயிடுறாரு. மறுநாள் காலை சாளுக்கிய மன்னர் வழக்கம் போல அரண்மனைக்கு வெளியே வந்து பாக்குறாரு. அங்க அவர் கண்ட காட்சி அவரோட நாடி நரம்பெல்லாம் நடுங்க வச்சது. அரண்மனை வாசல்ல ஹோசல தேசத்து அனைத்து துறை தளபதிகளோட தலைகளும் வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரே நாள் இரவுல ஹோசல தேசத்தையும் கைப்பற்றி மேற்கு சாளுக்கிய மன்னரையும் கைது செஞ்ச அந்த ராஜேந்திர சோழன்கிற அந்த இளவரசர் சாளுக்கிய மன்னரை பார்த்து சொல்றாரு, நீ சொன்ன ஹோசல தேசத்தை பத்தி எங்க அப்பா கிட்ட நான் கேட்கல. ஆனா அதே ஹோசல தேசத்து வீரர்கள்ல யாராச்சும் ஒருத்தர் உயிரோட இருந்தா கூட அவன் கிட்ட போய் கேட்டுப்பாரு எங்க அப்பா யாருன்னு. ராஜராஜ சோழனோட வரலாற்று பக்கங்களை எடுத்தோம் அப்படின்னா அதுல இருந்து அவர் மகன் ராஜேந்திர சோழனை தனியா பிரிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க ராஜராஜன் போட்ட எந்த ஒரு உத்தரவை எடுத்து பார்த்தாலும் சரி, அதை செயல்படுத்தினது ராஜேந்திர சோழனா தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, தன் அண்ணன் ஆதித்ய கரிகாலன் இறந்ததுக்கு அப்புறமா சோழ நாட்டு மக்கள் எல்லாரும் முதல் முறையாக ஜனநாயக முறைப்படி பண ஓலைகள்ல ஓட்டு போட்டு ஒரு மனதா ராஜராஜனை அரியணை ஏற சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா அவரு என் சித்தப்பா உத்தம சோழன் அரியணைக்கு ஆசைப்படுறாரு. சத்திரிய தர்மப்படி